அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் குறையிறதுக்கான சின்ன எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 பச்சை கற்பூரத்தை இந்தந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறது படிப்படியாக குறையும். கையில் காசு இல்லைங்கிறதுக்காக செலவு வராமல் இல்லை. இந்த பக்கம் காசு வந்துச்சுன்னா அந்த பக்கம் செலவு வரிசை கட்டிட்டு வந்து நிற்கும். கைக்கு வந்த பணம் வந்த இடம் தெரியாமல் போயிடுது. இதற்காக சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் பூஜைகள்லாம் ஏராளம். எல்லாராலையுமே அந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு கஷ்டம் குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். கடையிலேருந்து நம்ம பச்சை கற்பூரத்தை வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கணும். அப்போ தான் அதிலேருந்து அதிக வாசம் வெளியேறும். ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சிடுங்க. தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடும்போது ஊதுபத்தி காட்டுவோம். நீங்கள் அந்த முடிச்சுக்கும் நீங்கள் ஊதுபத்தி காட்டுங்க. குபேர மூலையான தென்மேற்கு திசை பச்சை கற்பூர வாசனையோடு இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். பணம் விரயமும் குறையும். ரெண்டாவதாக, நம்ம வீட்டில் துர்தேவதைகள் நுழையாமல் இருக்க வேண்டும். எதிர்மறை சக்திகளை வீட்டில் இருந்தால் வீட்டில் எந்த நல்லதுமே நடக்காது. ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 1 ஸ்பூன் கடுகு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கடுகு வச்சு இந்த 2 பொருளையும் கட்டிக்கோங்க. அதை நிலவாசலில் கட்டி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நுழைய முடியாது. வீடு எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கும் இடத்துல வச்சா பணம் பல மடங்காக பெருகிக்கிட்டே இருக்கும். கூடுமான வர 10 நாட்களுக்கு ஒரு முறை பழைய பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு புதிய பச்சை கற்பூரத்தை வைங்க. அந்த பச்சை கற்பூரத்தோட வாசம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பலன் இருக்காது. அதனால் 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றிடுங்க. பச்சை கற்பூரத்திலேருந்து வரக்கூடிய வாசம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பரிகாரத்துக்கு பலன் இருக்கும். பழைய பச்சை கற்பூரத்தை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இப்படி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்ன ஒரு பூஜை பரிகாரம் செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கை மேலே வரும்பொழுது அதை நீங்கள் 4 பேருக்கு சொன்னீங்கன்னாக்கா அதோட பலன் இரட்டிப்பாக இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். எந்த செயல் செய்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் செய்யுங்க. ஒரு செயலை செய்ய போகிறோன்னாக்கா நம்ம பிள்ளையாரை நினச்சிட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அதே போல் தாங்க எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் விநாயகரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் அந்த செயலில் நீங்கள் வெற்றி அடைவது உறுதிங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன பெரிய அளவில் நம்ம போகாமல் சின்ன சின்ன பரிகாரத்தை நமக்கு ஏற்றவாறு நம்ம வசதிக்கு ஏற்றவாறு நம்ம செய்யும் பொழுது அதோடைய பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இல்லையா. அதனால் முழு மனசோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதே போல் தான் பீரோவில் நகை வச்சுருக்கக்கூடிய பெட்டி, பணம் வச்சுருக்கக்கூடிய மணி பர்ஸை, பணம் வச்சுருக்கக்கூடிய டப்பா, இதிலெல்லாம் ஒவ்வொரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. உங்களோட சொத்து பத்திரம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் கூட பச்சை கற்பூரத்தை வைங்க. அந்த சொத்து பல மடங்காக பெருகும். சொத்து அடமானத்தில் இருந்தால் கூட நீங்கள் திருப்பி நீங்கள் மீட்டு வைக்கும்போது அதுலேயும் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா நிச்சயம் அடமானத்துக்கு போகாது. தினந்தோறும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு வைங்களேன். பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரதை நீங்களே உணரலாம். ஒரே ஒரு பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் பல வகையான அளவுக்கு அதிகமான சக்திகளை நமக்கு கொடுக்கும். வீட்டில் நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பார்த்து நல்ல பலனை அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிச்சயம் பலன் உண்டு. நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு பணம் கொட்டணும்
அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம எதுவும் பண்ணலை. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், அந்த பணம் வந்து தனியாக செலவு ஆகுது. எப்படி செலவாகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு வருது, அந்த சைடு போகுது. அந்த மாதிரி இல்லை பணம் வந்து தடையாகவே இருந்துகிட்ருக்கு. வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது இதோட ஒரு சக்தியை நம்ம கண்கூட பார்க்குறத நம்ம உணர முடியும். அதனால தான் நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அதை ஒரு நாள் 2 நாள் விட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நற்பலன்கள் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் எப்பொழுதும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றுற பழக்கத்தை எப்பொழுதும் ஏற்படுத்திக்கணும். 2 ஊதுவத்தி காட்டலாம். அந்த பஞ்சபாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணியை டெய்லியும் நம்ம மாற்றணும். வீட்டை எப்பொழுதும் தூய்மையாக வச்சுருக்கணும். எப்பொழுதும் நறுமணமாகவே இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து நம்ம உண்டாக்கணும் நம்ம வீட்டில். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு, தீய சக்திகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் இந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 3:30லேருந்து அந்த 5:30 பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நம்ம எழுந்திருச்சு நம்மளோட அன்றாட பணிகளை நம்ம துவங்கணும். காலையிலேயே கடவுள் பக்தியோட இறை வழிபாட்டை மேற்கொண்டு மற்ற நம்மளோட வேலைகளையும் தொடங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். பல வெற்றியாளர்களை அவங்களோட கதையை நம்ம கேட்டோம்னா அதிகாலையிலேயே அவங்க எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த வழிமுறைகளையெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம். அதனால் இந்த தகவல் உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து பலன் பெறணும் அப்படின்ட்டு மனசார உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.